வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நாம போக்கோ X6 Pro 5G மொபைல், இந்த மொபைலோட ஆஃப்டர் 300 டேஸ் ரிவ்யூ தான் நாம பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் மொபைலை நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மந்த்துக்கு மேலே கண்டினியூஸாக என்னுடைய ப்ரைமரி மொபைலாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷார்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பார்த்துருக்கூடிய இந்த பர்டிகுலர் வீடியோ கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா இந்த போக்கோ X6 Pro 5G மொபைலோடைய 16 MP செல்ஃபி கேமராவில் தான் ஷூட் பண்ணியிருக்கிறேன். இதில் வீடியோ குவாலிட்டி அண்ட் ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ என்னுடைய தலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் இருக்குது. ஸோ சன்லைட்டுக்கு முன்னாடி எல்லா மொபைலுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ போக்கோ X6 Pro நல்ல டே லைட் கண்டிஷனில் கொஞ்சம் சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணோம். அதுவே வந்து என்னுடைய ஃபேஸில் சன்லைட் படும்போது பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி இன்னுமே பெட்டராக பெஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னுடைய ஃபேஸ் மட்டும் கிடையாது, எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷனில் செல்ஃபி கேமரா நல்லா தான் இருக்குது. பட் லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா செல்ஃபி கேமரா சுமாராக தான் இருக்கும். ஆனால் ரியர் கேமரா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் 20,000 ஒரு பெஸ்ட் மொபைல், இல்லை 20 to 25,000 இல்லை 30,000 இந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட் மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸர் கொடுங்க. செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுங்க. ஸோ எனக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஹெலிகாப்டர் பறகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடைய நாய்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, தேர்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி அண்டு ஃபோர்த்து சாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ இது நாளையும் செக் பண்ணதுக்கப்புறமா கேமரா. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro 5G மொபைலில் கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட நான் வந்து யூஸ் பண்ணி முடிக்க போகிறேன். ஸோ அபவ் 10 months அப்படின்னும் போது 300 டேஸை விட அதிகமாகவே நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் ஃபேஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர், அதாவது இதில் இருக்கக்கூடிய சிப் செட்டு. ஸோ அது வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சிப் செட்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் உணரலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே, இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட வருது. ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Proவில் என் கையில் இருக்கிறது 8GB RAM 256GB வேரியண்ட் தான். ஸோ இதில் எனக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 தான் கிடச்சிது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தாங்க, அந்த லாஸ்ட் அப்டேட் தான் எனக்கு இருக்குது. அந்த லேட்டஸ்ட் அப்டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 11th மந்த்துக்கான ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட் சைஸும் பார்த்தீங்கன்னா 44 MB 45 MB தான் கொடுத்தாங்க. லிட்டில் பிட் ஒரு சின்ன அப்டேட் தான். அதால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு சின்ன செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கூட உங்களுடைய 5G ஸ்பீடை ஸ்லோ பண்ண முடியும். அதே மாதிரி கேமராவை சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுடைய பேட்டரியை ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் பண்ண வைக்கவும் முடியும். ஹீட்டிங் இஷ்யூவை க்ரியேட் பண்ணவும் முடியும். ஸோ இவ்வளவும் ஒரு ஸ்மால் அப்டேட்டில் கூட உங்களுக்கு வரலாம். அது எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்மால் அப்டேட்டில் கூட ஃபிக்ஸ் ஆகலாம். இது எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண ஒரு உண்மை. ஒருவேளை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர் லக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஓகே, இதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 8GB RAM 256GB வேரியண்ட். அடுத்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12GB RAM 512GB வேரியண்ட்டு. ஸோ என் கையில் இருக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா அப்படிங்கிற சிப் செட்டு. ஸோ இந்த சிப் செட் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஒரு தரமான ஒரு சிப் செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிப் செட் தான் சொன்னேன். ஸோ அந்த சிப் செட்டு எனக்கு ஒரு அளவுக்கு இல்லை, ரொம்பவே சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். எந்த அளவு சூப்பராக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இடத்துல கூட லேக்கே இல்லை. லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸை கிட்டத்தட்ட இந்த 1 year நான் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ சுத்தமாக லேக்கே இல்லாமல் ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான். ஸோ அது எத்தனை அப்டேட்ஸ் கொடுத்தாங்களோ அத்தனை அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமும் எனக்கு ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. பட் 5Gயில் மட்டும் லிட்டில் பிட் எனக்கு ஸ்லோவாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மேபி அடுத்ததாக HyperOS 2 அண்ட் Android 15க்கான அப்டேட் கொடுத்தாங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, இல்லை அதை விட பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.0.16.0 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் எனக்கு இன்னும் வரல. ஸோ இந்த சிப் செட்டில் எனக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 5G சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஹீட்டிங் ஒரு சில அப்டேட்டில் ரொம்பவே அதிகமாக இருந்தது, ஒரு சில அப்டேட்டில் கம்மியாக இருந்தது. பட் இப்போ கரண்ட்டில் இருக்கிற இந்த லேட்டஸ்ட் அப்டேட் காமிச்சேன் இல்லைங்களா,
இதில் எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி 5G ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்தது. இந்த அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. எனக்கு கிடைச்சது 1.2 மில்லியன். ஸோ 12 லட்சத்துக்கு மேலே AnTuTu ஸ்கோர் கிடைக்குது அப்படின்னா, அதுவும் என்னுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைக்குது அப்படின்னா, உண்மையிலே இது வந்து தரமான ஒரு டிவைஸ் தான். நான் வாங்கும்போது 27,000 ரூபா ப்ரைஸு. அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போக இந்த மொபைல் நான் வாங்கினேன். அப்போ கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 25க்கு வாங்கியிருக்கலாம். கார்டு ஆஃபர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைலில் நீங்கள் 27க்கு தான் புதுசில் வாங்கியிருக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு அந்த சிப் செட்டுக்கு கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5K ரெசல்யூஷனில் ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளே. ஃப்ளாட்டான ஒரு டிஸ்பிளே தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பெசல்லெஸ்ஸாக இருக்கிற ஒரு டிஸ்பிளே. ஸோ இதோடைய குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் அக்யூரசி நேச்சுரலாக இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் இந்த விவோ மொபைல்ஸ் அண்ட் ரியல்மி மொபைல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர் பூஸ்டப் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக பூஸ்டப் பண்ணி காமிக்கும். அந்த மாதிரிலாம் இதில் காமிக்காது. இது கொஞ்சம் நேச்சுரலாக தான் காமிக்குது. ஸோ இந்த டிஸ்பிளே நீங்கள் செலக்ட் பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஃப்ளாட்டான டிஸ்பிளே பிடிக்கும், சில பேருக்கு கர்வ்டு டிஸ்பிளே பிடிக்கும். இப்போ வரதெல்லாம் குவாட் கர்வ்டு அப்படிங்கிற பேனல் தான் வருது. ஸோ உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் டிஸ்பிளே பிடிக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிப்செட்டு அது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே. ஏன்னா நீங்கள் டிஸ்பிளேவை தான் நாள் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கணும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஹெச்டியா இல்லை 1.5Kவா இல்லை 2K டிஸ்பிளேவா அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அது ஃப்ளாட்டாக இருக்கணுமா இல்லை கர்வ்டாக இருக்கணுமாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ அதை மட்டும் பார்க்காம அந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணுமா, HDR சப்போர்ட் பண்ணுமா, HDR10+ சப்போர்ட் பண்ணுமா, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து அந்த மொபைலை அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிமீடியாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். எனக்கு ஃபுல் HD மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு 10,000லேருந்து 20,000 மொபைல் வரைக்கும் கிடைக்குது. கடையில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் 30,000க்கு மொபைல் வாங்கினீங்கனாலும் ஃபுல் HD தான் வரும். 4Kல வீடியோ பார்த்தீங்கன்னா கூட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஷட்டரிங் அதிகமாகவே ஆகும். ஸோ அந்த மாதிரி டிஸ்பிளேலாம் நிறையாவே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே அதை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ பேட்டரி அப்படின்னு வரும்போது அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சிலிக்கான் கார்பன் டெக்னாலஜியில் பேட்டரி நிறைய மொபைல்ஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. மினிமமே பார்த்தீங்கன்னா 6000 mAh இல்லை 6500 mAhலாம் வருது. ஸோ அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இந்த மொபைலோட வெயிட்டு 186 கிராம் தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் ஃபீல் ஆகும். ஒரு 200 கிராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கவர் போட்டிங்கன்னா அது 210 கிராம் கிராஸ் பண்ணும். ஸோ அப்போ நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மொபைலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். ஸோ பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் வெயிட் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கிற மொபைலாக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங் மினிமம் வந்து ஒரு 67 வாட், 65 வாட், 66 வாட், 67 வாட், 68 வாட். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவைஸில், அதாவது ஒரு பிராண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த பர்டிகுலர் மொபைலில் 67 வாட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது இதை ஃபுல் சார்ஜ் 5000 mAh பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 50 நிமிஷம் டைம் எடுக்குது. ஸோ அது வந்து எனக்கு நார்மல் யூஸுக்கு எனக்கு 1 டே பேட்டரி லைஃப் வருது. சம்டைம்ஸ் கொஞ்சம் ஹெவியாக புஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு 20 ஹவர்ஸ் தான் வரும். அதிகமாக நான் புஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 1 டேக்கு 2 டைம்ஸ் நான் வந்து பேட்டரியை ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து ஹெவியான கேமர்ஸ்க்காக லான்ச் பண்ண ஒரு மொபைல். ஸோ ஹெவியான கேமர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணுற மாதிரி சான்சஸ் இருக்கலாம். இல்லை கண்டினியூஸாக ஒரு 1 or 2 ஹவர்ஸ் மட்டும்தான் நான் கேம் ப்ளே பண்ணுவேன், காலையில் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour ப்ளே பண்ணுவோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் போதும். பட் அதுக்கப்புறம் நீங்கள் மல்டிமீடியா யூஸ் பண்ணுவீங்க, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராம் அண்டு யூடியூப் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் பண்ணுற மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஒருவேளை அந்த அளவுக்கு ஹெவியாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் இந்த மொபைலே லான்ச் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அப்டேட் கொடுத்ததுக்கப்புறமா பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. ஒருவேளை நீங்கள் ஹீட்டிங் இஷ்யூஸ் இப்போ ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது கேமரா. ஸோ அந்த கேமரா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் கேமரா 64 MP, 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் கொடுத்துருக்கிற சென்சாரோட சைஸ் அதாவது 50 MP அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. 64 MP அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 16 MP அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸோ எதனால் கன்சிடர் பண்ண தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம். ஸோ ரியல் லைஃப் பர்ஃபார்மன்ஸில் செல்ஃபி கேமரா எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே செல்ஃபி கேமராவில் ஷூட் பண்ணது தான். ஸோ செல்ஃபி கேமராவில் இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. ரியர் கேமராவில் அந்த ஹெலிகாப்டர் கேப்சர் பண்ணதை முடிஞ்ச வரைக்கும் ஜூம் பண்ணால் அதுக்குள்ளே அது எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த ஹெலிகாப்டர் நமக்கு ஓரளவுக்கு தான் தெரியுது. பட் டைனமிக் ரேஞ்ச் செக் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ இத்தனை அப்டேட்ஸ்க்கு அப்புறமும் கிட்டத்தட்ட 1 year கிட்ட யூஸ் பண்ணும்போது இந்த மொபைலோடைய ரியர் கேமரா ஓரளவுக்கு நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. இது பார்த்தீங்கன்னா 10x இருக்கக்கூடிய ஃபுல் ஜூமும் கொடுத்ததுக்கப்புறம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது, நல்ல லைட்டிங் கண்டிஷனில். பட் லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா செல்ஃபி கேமரா சரி இருக்காது. அதுவும் லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் சுத்தமாக வேஸ்ட்டாக இருக்கும், அட்டர் வேஸ்ட்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் பெட்டராக இருக்கும். உங்கள் ஃபேஸில் வந்து லைட்டு நல்லா பட்டுது அப்படின்னா செல்ஃபி கேமரா சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பர்டிகுலர் மொபைலில் டீட்டெயில்ஸ் லெவல் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேமராவில் ரியரில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸும் நல்லாவே கேப்சர் பண்ணுது. அதே மாதிரி ரியர் கேமராவும் பார்த்தீங்கன்னா அந்த லென்ஸுக்கு முன்னாடி லைட் இருக்கும்போது கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் மேலே லைட்டிங் படும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும். இல்லை மார்னிங் டைம், ஈவினிங் டைம், அதாவது சன்ரைஸ் அண்டு சன்செட், ஸோ அந்த டைமில் நீங்கள் ஸ்னாப்ஸ் எடுத்திங்கன்னா எந்த கேமராவாக இருந்தாலும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் சன்லைட் படும்போது எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சன்னை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல சன் இருக்குது அந்த க்ளவுட்ஸ் பின்னாடி. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்குது. இதுவே வந்து விவோ மொபைலில் ஒரு விவோ அண்ட் ஐக்யூ, இதில் ஐக்யூவில் ஒரு 30,000 ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இதை விட பெட்டரான சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் கேமராவோட அவுட்புட்டு. இந்த மாதிரி லைட்டுக்கு நேரம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கனாலும் இங்கே இருக்கக்கூடிய அந்த ட்ரீலாம் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலர் அக்யூரசி அது கொஞ்சம் ப்ராசஸிங் பண்ணும் அந்த ஃபன் டச் OS அப்படிங்கிறது. அதே மாதிரி நீங்கள் வி சீரியஸில் இல்லை எக்ஸ் சீரியஸில் விவோவில் மொபைல் வாங்கினீங்கனாலும் இன்னும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த போக்கோ மொபைலில் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இவங்க ப்ராசஸிங்கில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும். அல்ட்ரா வைடு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அதில் ஒன்றும் குறை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. மெயின் கேமராவில் இதுதான் குறை. லைட்டுக்கு நேரம் நம்ம ஷூட் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்டை அந்த அளவுக்கு நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது வந்து செல்ஃபி வந்து என் தலைக்கு பின்னாடி சன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் விவோ மொபைல்ஸில் எடுக்கிற ஸ்னாப்ஸ் இல்லை ஐக்யூ நியோ 6 ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எடுக்கிற ஸ்னாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒன்று கூட வேஸ்ட் ஆகாது. பட் இதில் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் இந்த ஸ்னாப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் சன்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நமக்கு ஒரு 2-3 ஸ்னாப்ஸ் வந்து வேஸ்ட் ஆகும். இப்போ இதை நான் எங்கேயும் வந்து போஸ்ட் பண்ண முடியாது. வாட்ஸ்அப்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இதை போஸ்ட் பண்ணுன்னா என்னுடைய ஃபேஸே வந்து டல்லாக தான் தெரியும், சுத்தமாக தெரியாது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க்கராக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஷூட் பண்ணுறது விவோ T1 Pro அப்படிங்கிற மொபைலில். ஸோ அது பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங்கில் எனக்கு இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு காமிக்குது. பட் இந்த ரெக்கார்ட் பண்ணுற மொபைலை விட்டுட்டு நான் நேச்சுரலாக பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டல்லாக தெரியுது. ஸோ டல்லாக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டையும் பார்த்தீங்கன்னா இந்த விவோ T1 Pro அப்படிங்கிறத ஜூம் பண்ணும்போது அது ஃபேஸ்ன்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுது. அந்த மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ அண்ட் ரெட்மியில் கொடுக்க மாட்டாங்க. மேபி MI சீரீஸில் மட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து எல்லாத்துலேயும் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இருந்தாலும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் கேமரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். பட் ஒரு சில ஸ்னாப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ணும்போது அதில் கிளாரிட்டி அண்டு குவாலிட்டி எதுலேயுமே குறை சொல்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதில் 2xல் எடுத்திங்கனாலும், நார்மலாக 1xல் எடுத்திங்கனாலும், இல்லை அல்ட்ரா வைடில் எடுத்திங்கனாலும் எந்த குறையும் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் செக் பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சிப் செட்டை செக் பண்ணிங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேவை செக் பண்ணிங்க. அடுத்தது பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். மினிமம் வந்து 67, அதிகபட்சமாக 80 வாட் இல்லை 90 வாட் இல்லை 100 வாட் 120 வாட் வரைக்கும் இருக்குது. ஸோ அது வரைக்கும் இருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா
கேமரா. அந்த கேமராவில் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இருக்கும். கேமிங் மொபைல்னால் உங்களுக்கு கேமராவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கேமரா மொபைல்னால் உங்களுக்கு கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கேமிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா சிப்செட் நல்லா இருக்கணும். ஸோ எல்லாமே லிங்க் பிட்வீன் ஒன் அண்ட் அனதர். ஸோ அதனால் இப்போ நான் பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேமரா மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸு பட்ஜெட்டில் இருக்கா, இது ரெண்டையும் நீங்கள் கடைசியாக செக் பண்ணி ஆகணும். ஸோ ப்ரைஸும் நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு ஓகேவான ஒரு ப்ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ தான் வந்து அதாவது அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி மொபைலாக கிடச்சிது அப்படின்னா உண்மையிலே வந்து ஒர்த்தான ஒரு டீல். அப்படி பார்த்தீங்கன்னா போக்கோ X7 Pro ஒரு பெஸ்ட் சாய்ஸு. இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 8400 அல்ட்ரா அப்படிங்கிற சிப்செட்டோட 6550 mAh பேட்டரியோட அதில் 90 வாட் சார்ஜரோட உங்களுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே குவாலிட்டியோட ஒரு சூப்பரான மொபைலாக தான் இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்லாயிருக்கு. கேமராவும் பார்த்தீங்கன்னா சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 20 MP கேமரா, ரியரில் 50 MP கேமரா அண்ட் 8 MP அல்ட்ரா வைடு. IP68 69 வாட்டர் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியிலையும் போடலாம்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா உங்களால் கிளைம் பண்ண முடியாது. அடுத்ததாக லேட்டஸ்ட் HyperOS 2 அண்ட் ஆண்ட்ராய்டு 15 இதையும் இவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக இல்லைங்க, எல்லா விதத்துலையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ரைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 28,000 ரூபா ப்ரைஸ் பாயிண்ட் வைக்கிறாங்க. பேஸ் வேரியண்ட்டு 8 GB RAM 256 GB வேரியண்ட்டு. ஸோ அடுத்ததாக நீங்கள் இன்பில்ட்டையும் பார்க்கணும். ஸோ அந்த இன்பில்ட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 256 GB வேரியண்ட்டாவது மினிமம் இருக்கணும். ஸோ அதெல்லாம் போக உங்களுக்கு ப்ரைஸும் கார்டு ஆஃபர் அண்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ஆஃபர், கார்டு ஆஃபர் ஒரு 2000 கொடுக்குறாங்க, எக்ஸ்ட்ரா ஆஃபர் ஒரு 1000 ருபீஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் போக உங்களுக்கு ஜஸ்ட்டு 25,000க்கு இந்த மொபைல் லான்ச்சிங் ஆஃபராக கிடச்சிட்ருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் யாராவது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ 25,000ல் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனோட இது ஒன்று தான் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்குது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இதை விட பெஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கலாம், அது வந்து ஆண்ட்ராய்டு 14ல் தான் இருக்கும். பட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண போக்கோ F6 இருக்குது, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000க்கே கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28,000 ரூபா ப்ரைஸ் போடுறாங்க. அது லான்ச் பண்ணும்போதே 27,000 தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதே ப்ரைஸுக்கு இப்போ திரும்பவும் கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. ஸோ இது எதனாலனா அடுத்த வெர்ஷன் வந்துடுச்சு. ஸோ வாங்குறவங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் புதுசுக்கு கொடுங்க. பட் இதுக்கு முன்னாடி இது 20,000க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 20,000ல் பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போக்கோ X6 Pro அண்டு ஒரு 23,000ல் பெஸ்ட் டீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போக்கோ F6, நெக்ஸ்ட்டு வந்து போக்கோ F7ம் வரப்போகுது. அது ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3ல் வர்றதா இருக்குது. ஸோ அதனால் அதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எதை கன்சிடர் பண்ணதுனாலும் புதுசாக ஒரு மொபைல் வாங்கி உங்கள் கையில் கிடச்சி அதை யூஸ் பண்ணுற வரைக்கும் தான். யூஸ் பண்ணும்போது அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க, அவசரப்பட்ட அப்டேட் எதுவும் கொடுக்காதீங்க. உங்களுக்கு லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுங்கள், அப்டேட்டே பண்ண தேவையில்ல. ஒருவேளை உங்களுக்கு எதிரியாவது லேகு இல்லை எக்கச்சக்கமான லேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் மட்டும் நீங்கள் அப்டேட்ஸ் கொடுங்க. ஒருவேளை லேக் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது நீங்கள் அப்டேட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா புதுசாக உங்களுக்கு லேக் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இந்த பர்டிகுலர் மொபைல் நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ 5Gக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். 5Gயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் லிட்டில் பிட் லாஸ்ட் அப்டேட்டில் எனக்கு கொஞ்சம் அதை கம்மி பண்ணிட்டாங்க. மேபி அடுத்த சீரியஸ்லாம் புதுசாக லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. அதை சேல் பண்ணுறதுக்காக இதில் வந்து பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. மேபி HyperOS 2 வந்துச்சுன்னா அதில் அப்டேட்டில் என்னெல்லாம் பிரச்சனைகள் வருது, இதை என்னெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகே, கேமரா சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் ஏதாவது சொல்ல மறந்தது, நிறைகள் குறைகள் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். செல்ஃபியில் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்படியே அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் சூப்பராக இருக்குது. பட் லைட்டிங் சரியில்லை அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம தலைக்கு பின்னாடி லைட் இருக்கும்போது கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் அவுட்புட் நல்லாயிருக்கும், நல்லா இருக்காது, அதாவது ஆவரேஜாக இருக்கும்னு சொல்லலாம். நிறையா ஸ்னாப்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இதே தான் நமக்கு லோ லைட் அண்டு ரூம் லைட்டிங் கண்டிஷன்ஸ்லையும். ஸோ நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் நமக்கு சூப்பரான செல்ஃபி அவுட்புட் கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே செல்ஃபி தான். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ டைம் கொஞ்சம் அதிகமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்னாப்ஸுமே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு லைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸில் லைட் பட்டால் சூப்பரான அவுட்புட் கிடைக்கும்.
ஃபேஸுக்கு பின்னாடி லைட் இருந்துச்சுன்னா அவுட்புட்டு சுமாராக தான் இருக்கும். இதுதான் இந்த போக்கோ X6 ப்ரோவோடைய செல்ஃபி கேமரா. அண்ட் ரியர் கேமராவும் மோரார்லெஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். பட் ரியர் கேமரா கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரியர் கேமரா ஸ்னாப்ஸில் நான் வந்து ஃபேஸ் அதிகமாக காமிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னுடைய ஃபேஸ் காமிச்சது எல்லாமே செல்ஃபி கேமரா தான். ரியர் கேமராலாம் ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஷூட் பண்ணியிருப்பேன். அது கடைசியாக அட்டாச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு நல்ல கேமராவும் இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும், டிஸ்பிளே நல்லா இருக்கணும், பேட்ரி நல்லா இருக்கணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கணும். அண்டு எனக்கு ஒரு சூப்பரான கேமரா செட்டப்பும் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா IQ Neo 9 Pro நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு 30,000லே கிடைக்குது. பட் 32,000ல இப்போ பார்த்தீங்கன்னா 8/256GB வரையும் கிடைக்குது. அதில் UFS 4.0 சப்போர்ட்டோட உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் எடுக்கிற மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் செல்ஃபீஸோ இல்லை ரியர் கேமராவில் ஷூட் பண்ணுறதோ வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஏதாவது 1 or 2 சாம்பிள்ஸ் வேணால் உங்களுக்கு வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு தலைக்கு பின்னாடி சன் இருக்கும்போது இந்த மாதிரி லைட்டிங் கண்டிஷன்ஸில் நிறையா ஸ்னாப்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் IQ Neo 9 Proவில் உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா IQவோட ப்ரைஸு 30,000 32,000. அதே அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுற இந்த போக்கோ X6 ப்ரோவோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000ல கிடைக்குது. கிட்டத்தட்ட 10,000 12,000 டிஃப்ரென்ஸ் அப்படின்னும் போது அதையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும்னா நமக்கு போக்கோவை செலக்ட் பண்ணலாம். கேமரா எனக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக போக்கோ வந்து போக்கோவில் X சீரீஸோ இல்லை F சீரீஸோ பெஸ்ட்டு டீலாக இருக்கும். அதில் ப்ரோ வெர்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். X சீரீஸாக இருந்தால் வெறுமனே X7லாம் செலக்ட் பண்ணாதீங்க. லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டில் இருக்கிற வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போக்கோ X7 ப்ரோ மட்டும்தான் 25,000ல் இருக்குது. வேறு எதுவுமே லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் 25,000ல் பெஸ்ட்டு மொபைலே இப்போதைக்கு கிடையாது. இனிமேல் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் புதிய மொபைலுக்கு. லேட்டஸ்ட்டு ஒரு நியூ இயரில் லேட்டஸ்ட்டு வெர்ஷனோட புதிய மொபைலாக வாங்குறது தான் என்னுடைய கருத்து. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட அதே அளவுக்கு அமௌண்ட்டை போட்டு ஓல்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 14 வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். உங்களுக்கு 25,000ல் நிறைய மொபைல்ஸ் இருக்குது. அந்த மொபைலை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை கேமரா மட்டுமே இம்பார்ட்டன்ஸ்னால் 20,000ல் நிறையா மொபைல்ஸ் இருக்குது. அதில் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோஸில் மேக் பண்ணியிருக்கோம். அப்படி முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ ஒரு 20,000ல் கேமரா மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது, 25,000ல் பர்ஃபார்மன்ஸ் மொபைல் என்னென்ன இருக்குன்னு முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் ரியர் கேமராவும் அதே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நமக்கு அந்தளவுக்கு அவுட்புட் இல்லை. பட் லைட்டிங் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் 5Xல் நீங்கள் ஷார்ட்ஸ் எடுத்தாலும் ஜூம் பண்ணிங்கன்னா இமேஜஸ் வந்து உடையாமல் நல்லாவே இருக்குது. கலர் அக்யூரஸியும் நல்லாயிருக்கு. அண்டு நைட் டைமில் எடுத்திங்கன்னா கூட நல்ல லைட்டிங்கில் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கு. ரியர் கேமரா லைட்டிங் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் அந்த பிக்சர் குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஃப்ளாஷ் போட்டு எடுக்கிறது எல்லாமே எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை. இதுதான் உண்மையான நிலைமை. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.